நந்தி சிவபெருமானுக்கு முன்னால் வீற்றிருக்கிறார் இல்லையா? எப்பவுமே நந்தியின் கொம்புகளுக்கு இடையேதான் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேரு நந்தியோட கொம்புக்கு நடுவுல தான் சிவபெருமான பார்க்கணுமாமே, நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல போயிடக்கூடாதாமே, குறுக்கால போயிடக்கூடாதாமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த நந்தி என்பது தர்மத்தின் வடிவம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தர்மங்களும் ஒன்றாக சேர்ந்த வடிவம் தான் நந்தியம் பெருமான். நீங்க கடவுளை பார்க்கணும்னா நந்தியின் வழியாகத்தான் பார்க்க முடியும். தர்மத்தின் வழியில் நின்றால்தான், தர்மத்தின் மூலமாகத்தான் சிவபெருமானை, கடவுளை பார்க்க முடியும். கடவுளுக்கும் நந்திக்கும் குறுக்க போகக்கூடாது அப்படின்னா தர்மத்திற்கு புறம்பான செயல்களை நீ செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்.